பிஜேபி அதிமுக அப்புறம் பேசுமே. சட்டமன்ற தேர்தல தங்க நகை கடன் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க சார். இப்போது வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்கி ஒரு சூழ்நிலையில் வங்கி கடன்கள் ரத்து செய்ய கூடாது என்று தெரிவித்தார். அதாவது 10 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, 9-10 மாசம் இருக்கு. இந்த 9-10 மாதங்கள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அத தவறான தகவல் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமோ வாக்குறுதி கொடுத்து ஏன் இவ்வளவு காலம் செய்யல? அங்க கேக்குது என்ன, 4 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? 4 வருஷம் முன்னாடி செய்ய வேண்டியதானே, இப்பதான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கிறதா? அப்போ தேர்தல் முடிஞ்சதுனால உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு நேர கூடுதல்ல நீங்க, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதான் மக்களுக்கு வர மாதிரி ஏதாவது நீங்க வந்து சொல்லிட்டு இருங்க. அப்படியாவது மக்கள் போனா நீங்க என்னதான் தலைகீழ சுத்தராச்சு விழுந்தாலும் சரி, பெல்ட் அடிச்சாலும் சரி, போட்டோ ஷூட் நடத்தினாலும் சரி, இல்ல ஸ்டண்ட் பண்ணாலும் சரி, இனிமேலும் வந்து இந்த திமுக சரி ஸ்டாலினும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதிமுக மாமன்ற உறுப்பினருக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு இல்ல, திமுகவுடைய எம்எல்ஏயும் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அதே போல ராம்கி நிறுவனம் ஏட்டா 2 பேரும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க, நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு மாமன்றத்துல. இல்லைங்க, இப்போ திமுக வந்தாலே வந்து கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கொலை கொள்ளை இதெல்லாம் சர்வசமேத அபகரிப்பு, இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்காது. இப்போ நீங்களே சொல்றீங்க, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு மக்களை மிரட்டி இந்த மாதிரி வந்து ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து இன்னைக்கு மிரட்டலுக்கு ஆளாயிருக்கு. இன்னைக்கு அது ஒரு நிலவு தான். இன்னைக்கு ஒரு இடம் இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த டிவிஷன் இருக்குங்க. இருக்கிற மேயர் பிரியா வந்து இந்த டிவிஷன்ல இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர். ஒரு திருமணம் வந்து ஆன சூழ்நிலையில அந்த திருமண தம்பதிகளை கூட்டு பிரியாவுடைய தந்தை ராஜன் மிரட்டார்னா அப்ப எந்த அளவுக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு பாமரை மக்களை மிரட்டி ஒரு பணியை வைத்து ஒரு அடிப்பணியை வைத்து அவர்களை வந்து மிரட்டுகின்ற அந்த துணியை வந்து இன்னைக்கு எடுத்திருக்குன்னா இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அராஜக அரசு நிச்சயமா இருக்க முடியாது. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லோருமே எல்லாத்துக்கும் வந்து ஒரு விடை என்ற அடிப்படையில் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு எங்கள் பக்கம் வந்து 2026 மக்கள் வழங்குவாங்க. மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, போற இடமெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான சந்திப்பு நடத்திருக்காரு. அந்த சந்திப்புல வந்து யாரும் அதிகம் பின்தொடராதீங்க, வானத்தை வந்து எல்லாம் கீழே விடுறீங்க, யாரும் பின்தொடராதீங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. புதிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா புதிதா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தான் சொன்னோம். அந்த புதிதா கட்சி ஆரம்பிச்சும் போது அது ஆர்வமா வந்து தொண்டர்கள்ல வந்து போகத்தான் செய்வாங்க. ஏன்னா தொண்டர்கள் வந்து வருது வாங்க வராதீங்க சொல்றது நாங்க எங்களுக்கு அது உரிமை இல்லை, அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் அவரு தான் அந்த கட்சி சொல்லி பிஜேபி அதிமுக அப்புறம் பேசுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.